விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் தெரியப்படுத்த முடியும். செயலாளர் சுகாதார அமைச்சுக்கு நான் கடிதம் போட்டேனாங்க. அவன் அங்கே இதை நிறுவி எங்களுக்கு அறிக்கை சாப்பிட்டு நடக்கும் பொழுது ஏற்கனவே அந்த உறுப்பினராக இருக்கிற ஆரையும் அதில் அனுமதிக்க கூடாதுன்றதுதான் எங்களுக்கு நேரம். நீங்கள் ஓடிட்டு இதழுக்கு நீங்கள் அனுப்பியிருந்தால் அதில் வேலை செய்கிற சில பேர் அந்த நாற்பது சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும். அவை அப்படியானவர்களை விளந்தி நீங்கள் மற்ற அமைச்சர் தான் போட்டிருக்கோம். வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் தான் கிட்டத்தட்ட 3 கிராம் உடனடியாக பழைய பிரதேச சபை செயலாளர்கள் அறிவித்தது போலே அறிவிக்க அவர் ஒரு சரியான ஒரு மனிதரை மதிக்கக்கூடிய பருந்தாரு. நான் ஒரு கனடாக்காரரை காரில் கூட்டிக் கொண்டு போனா நாங்கள் சாப்பிட்றது அதை முகத்துடிக்கு இது மணக்குது என்னது சாப்பிட்றது உடனே அறிவித்தேன். பிறகு எங்கள் நந்தகுமார் ஐயாவுக்கும் அறிவித்தேன். நந்தகுமார் ஐயா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பிஹெச்சி அனுப்பி இருக்கிறாரு. நான் பார்த்துருக்கணும். பெரிய சபையின் மூடு இல்லை. எங்கட வீட்டில் ஒரு சிரட்டை மீன் இருந்தால் உடனே வளர்க்க போக்கிய பறிச்சு கொண்டு போறீங்க. அதுக்கு ஒட்டுமில்லாம 3 கீழ்மலை வந்து ஒரு புனித பூமி, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். இந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு பார மக்கள் சாப்பிடுறதுக்கு அம்மாச்சி தான் நாடினா இதுவும் கூட இல்லை. தகரத்தால மூடிக்கிறாங்க ஐயா. தகரத்தால மூடிக்கிறாங்க. இன்னும் மணக்குது. பிரதேசத்துக்கு 3 நாள் தவணை போடுவோம். பெரிய செலவில்லை. முதல் பிரதேச செயலாளர் சொன்னார். சொல்றார் கோட்டேஷன் கொடுத்துக்கிறாங்க 3 ரூபாய். அவர் கோட்டேஷன் கொடுத்து 3 கோட்டேஷன் பண்ணணும். 3 நாளைக்கு அது மூடி தரணும். அப்படி இல்லாட்டி சொல்லணும். அது பெரிய விலையும் வைத்தியசாலைக்கு வந்த 1 கோடி ரூபாய் நிதி திருப்பப்பட்டது தொடர்பாக கடந்த கூட்டத்தில் வினாவப்பட்டது. அது சம்பந்தமாக இந்த சட்டமன்ற அறிக்கையில் அது சம்பந்தமாக எதுவும் உள்ளடக்கப்படவில்லை. அந்த அடிப்படையில எனக்கு தெளிப்பட வைத்தியசாலையில இருக்கு. அதை சில பேர் மாறி நிர்வாகம், நாங்கள் வேற நிர்வாகம், வைத்தியசாலை வேற நிர்வாகம். அப்ப நானும் பல வளர்கள் அதுக்கு நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இப்ப நல்ல விஷயம் இரிகேஷன் தொடங்கிக்க தங்கிட்ட அந்த வேலை நடக்க வேண்டும் மட்டும் ஒரு 3 கிழமையா ஒரு சடல சின்ன வந்துடும். அதை நிரந்தரமா எல்லாம் பிளட் பண்ணி அப்புறம் தண்ணியை விட்டு அது ஒரு மிகப்பெரிய வாழ்விடமா மாறும்.